இவரோட ரீல் வந்து உங்க ஃபீட்பேக்ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வந்து வேஸ்ட் பொருள்லாம் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஃபேஷன் டிசைனர் மாதிரி யோசிச்சு அதை காஸ்டியூம்லாம் ரெடி பண்றாரு. வந்து இவரை மாதிரி யோசிக்காம நிறைய பேர் என்ன பண்றாங்க, மிடில் கிளாஸாவே இருக்கேன், கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸாவே நான் பண்ணிட்டு அவங்க டிமோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இவரை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. இவர் பண்ற மாதிரியே நம்ம தனியா ஒரு லைன்ல போகணுமே தவிர அடுத்தவனை பார்த்து ஃபுல்லாலாம் லைட்டா நீங்க அவங்ககிட்ட இருந்து ஒரு இன்ட் எடுத்து நீங்க இது பண்ணுமே தவிர இந்த மாதிரி ஃபுல்லா பிட் எடுத்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகுது. இன்ஸ்டாகிராமே வந்து ரீப்ளே பண்ணியும் அவர் வந்து இன்னும் ரீப்ளே பண்ணாம இருக்காரு. இந்த அளவுக்கு வந்து அவர் போறாருன்னா அதுக்கு வந்து அவர் ட்ரை பண்ண ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதை விட்டுட்டு நான் வந்து மிடில் கிளாஸாவே பிறந்துட்டேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர். அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறேன், என்கிட்ட எதுவுமே இல்லை ப்ரோ, நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருக்கீங்க. நீ ஃபர்ஸ்ட் ஏதாவது பண்ணாதான் ப்ரோ வந்து எல்லாமே வரும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் மாறுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். என்னடா இப்பதான் ஜிம்மு சட்டை போட்டுனே வந்துனுக்குறா? சமாளிடாண்டா. பைஸ் போடலாமா? நம்ம வீட்டுக்கு ஒரு 17 போடுவியா? சமாளிடாண்டா.